இந்தியா டு மலேசியா சேனல் சண்டே ஸ்பெஷல். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வெஜிடேரியனில் வந்து ஒரு பிரியாணி ரைஸ் மாதிரி போடுங்கன்னாரு. ஸோ சிம்பிளாக நம்ம அவிச்சு வச்ச சாதத்துலேருந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் அத்தன்டிக் பிரியாணி ஸ்டைல் மாதிரி இருக்கும், இந்தியன் ஸ்டைல். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் இல்லாட்டி புர்கோலி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 100 to 150 கிராம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. ஒரு 3 பூண்டு எடுத்து நல்லா தோல் சீவி கட் பண்ணிக்கங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா நறுக்கிடுங்க. 2 சின்ன வெங்காயம், 1.5 தக்காளி இல்லையா 2 தக்காளி, ஒரு திராட்சை ஒரு 1/4 கைப்பிடி அளவு, ஒரு 10 பீஸ் வர அளவுக்கு, பட்டை 1, ஏலக்காய் 2, முந்திரி 3, இஞ்சி தோல் சீவி ஒரு 1/4 துண்டு நல்லா நறுக்கி வச்சுங்க, ஒரு 1/4 கை அளவுக்கு வர அளவுக்கு. ஸோ நெய் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் பிஞ்சு, ஸோ மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் விட போகிறேன். இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் உங்களுக்கு பெரிய டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விடுங்க. ஸோ அதோட சேர்த்திக்கிட்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு இருந்தால் நீங்கள் அடிஷ்னலாக இந்த மாதிரி கட் பண்ணி கேரட்டு ஒரு 1/4 கை அளவுக்கு, உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கை அளவுக்கு அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல நெய், நெய்யோட சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம். சூடாகும் போது பட்டை போட்டுருவோம். பட்டை போட்டு இதோட ஏலக்காய் 2, முந்திரியும் போட்டுருவோம். போட்டு இஞ்சி போட்டுருவோம். இஞ்சி நல்லா கொஞ்சம் பூண்டு, இப்போ அந்த அவிஞ்சிட்டு இருக்க உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதோட புர்கோலியும் போட்டுருவோம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான். நல்லா பொரிஞ்சு வரணும். பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். கிட்ஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பலாம் ஸ்பைசியாக இருக்காது, செம்மையாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு
தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. தக்காளி வந்து நல்லா மசியல் ஆகணும். பாருங்க. இப்போ முதல்ல வந்து சாதம் எல்லாம் சொன்னேன்னே சாதம் ரெடி பண்ணுங்களா. 2 கப்பு அளவுக்கு சாதம் எடுத்துங்க. ஸோ நான் 2 கப் அளவுக்கு தான் உங்களுக்கு சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அவிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் 2 கப்பு. நான் வந்து பாசுமதி ரைஸ் வந்து நல்ல நீளமாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பாசுமதி ரைஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து பச்சரிசி இருந்தால் பச்சரிசி போட்டுக்கலாம். பாசுமதினா கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட லெமன் 1/4 துண்டு புரிஞ்சு விட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 3 போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி சால்ட்டு தேவையான அளவு போட்டுருங்க. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஸோ இதோட அவிச்சு வச்ச வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடுவோம். அவிச்சு வச்ச வெஜிடபிள்ஸ் ஸோ இந்த ஸ்டேஜில் திராட்சை ஏன் கடைசியில் போடுறீங்கன்னு பார்த்தோன்னா அது கருகாமல் இருக்கும். இல்லையா நீங்கள் தனியாக போடணும். இப்படி போட்டோம்னா அந்த சூட்லேயே லைட்டாக அப்படியே பெருசாகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சாதம் ஆட் பண்ணிடுவோம். அதனால் கிண்ட முடிஞ்சால் ஸ்டார்ட் பண்ணலாம். கிண்ட முடியாத பட்சத்தில் நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. ஏன்னா இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். கலர் வந்துடுச்சு பாருங்கள்.
ஸோ பாருங்கள், இதுதான் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான ரெசிபி.